கதை உத்தியோக ரேகை. கதை ஆசிரியர் திரு சார்வாக்கன் அவர்கள். பிச்சுமணி என்ன பண்றார் இப்போ? நான் வீட்டுக்கு வந்ததும் கேட்டேன். அவன் போய் 4-5 மாசம் ஆகியிருக்குமே என்றாள் அம்மா. அவளுக்கு எப்பொழுதுமே பிச்சுமணியை பிடிக்காது. ஏன் என்று கேட்டால் சரியாக பதில் சொல்ல மாட்டாள். அவனா பெரிய தகல்பாஜியாச்சே. ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறதும் மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறதும் அவன் காரியம் யாருக்குமே புரியாத ஜெகப்புரட்டன் என்றுதான் சொல்வாள். இன்றைக்கு பஸ்ஸிலே கருப்பாக கச்சலாக நரைமயிர் விளிம்பு கட்டின வழுக்கை தலையுடனும் உள் அதுங்கியிருந்த மொவ்வாயில் பஞ்சு ஒட்டின மாதிரி அரும்பியிருந்த மீசை தாடியுடனும் புகையிலை தாம்பூலம் அடக்கி வைக்கப்பட்டு துருத்து கொண்டிருந்த இடது கண்ணம், முழங்கைக்கு கீழே தொங்கும் ஆஃபாரம், தட்டுச்சுற்று வேட்டி ஜமக்கால பையுடன் இருந்த ஒருத்தரை பார்த்தேன். அசப்பிலே பிச்சுமணி போலவே இருந்தார். வாய்விட்டு கூப்பிட்டிருப்பேன். அதுக்குள்ளே இது வேற ஆள் என்பது புலனாகவே சும்மா இருந்து விட்டேன். அந்த ஞாபகத்திலே தான் வீட்டுக்கு வந்ததும் அம்மாவை கேட்டேன். அவர் காலமாகிவிட்டார் என்று அம்மா சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. அடப்பாவமே என்றேன். என்ன பாவம் வேண்டி கிடக்கு? கட்டின பொண்டாட்டியை தள்ளி வச்சுட்டு அவள் வயிறெறிஞ்சு செத்தா. பெத்து போட்ட அம்மா துண்டு கிழம். அவளை என்னடான்னா, வீட்டில் பொமனாட்டி யாரும் இல்லை, நானும் ஊர் ஊராக போகணும், நீ இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, சுலோச்சனா வீட்டில் போய் இருந்துடுன்னு விரட்டினான். அவளுக்கு கொல்லி வைக்கிறதுக்கு கூட கிடைக்கல. அவன் ஒன்றும் கஷ்டப்பட்டு சாகலை, சுகமாக வாழ்ந்து சுகமாக தான் செத்தான். ஒரு நாள் விழுப்புரமோ உளுந்தூர்பேட்டையோ அங்கே எங்கேயோ ஒரு ஹோட்டலில் ராத்திரி சாப்பிட்டு படுத்தானாம். கார்த்தால எழுந்துக்கல, அவ்வளவுதான். அம்மாவுக்கு ஒரே கோபம். பிச்சுமணி பேர் எடுத்தாலே அவள் அப்படித்தான். அப்புறம் என்ன, ஹோட்டல்காரன் வந்து கண்டுபிடிச்சான். பையை கிளறி அட்ரஸ் கண்டுபிடிச்சு நானுக்கு தந்தி அடித்து ஃபோன் பண்ணினான். அவனும் சாமாவும் போய் படாத பாடு பட்டு டாக்டருக்கும் போலீஸுக்கும் டாக்ஸிக்கும் பணத்தை வாரி கொடுத்து ஊருக்கு எடுத்துட்டு போய் கொல்லி வச்சா. சாம்பலாகிற வரைக்கும் அவனால் யாருக்கு என்ன சுகம் என்று சொன்னாள் அம்மா. அவர் எங்கே விழுப்புரத்துக்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் போய் சேர்ந்தார் என்று கேட்டேன் நான். அவனுக்கு வேறு வேலை என்ன, ஏதாவது பிள்ளை தேடிக்கிண்டு போயிருப்பான் என்று அம்மா அஸ்வாரஸ்யமாக சொல்லிவிட்டாள். இதை கேட்டதும் பிச்சுமணிக்கு கல்யாணத்துக்காக 1/2 டஜன் பெண்கள் காத்து கிடக்கின்றன என்று நினைத்துவிடப் போகிறீர்கள். விஷயமே வேற. எனக்கு பிச்சுமணியை ரொம்ப தெரியாது. அவருக்கு 60 வயசுக்கு குறைவு இருக்காது. வேலையிலிருந்து ஓய்வு பெற்று கொண்டு விட்டார். ஒரே ஒரு பையன் இருக்கிறான். இவ்வளவுதான் தெரியும். அவர் என்ன வேலை செய்தார் என்றும் எனக்கு தெரியாது. அம்மாவுக்கும் தெரியாது. என்னமோ கமிஷன் ஏஜென்ட், ஊர் ஊராக சுத்தர உத்தியோகம் என்று துச்சமாக சொல்லிவிடுவாள். பிச்சுமணி விஷயத்தில் அவர் ஓய்வு பெற்ற பின்னும் ஊர் ஊராய் அலைவது மாத்திரம் என்ன காரணத்தாலோ நிற்கவில்லை. எப்பொழுதும் யாரையாவது யாருக்காவது ஜோடி சேர்த்துவிட முயற்சி செய்தபடி இருப்பார் என்று மாத்திரம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இத்தனைக்கும் நான் அறிந்தவரை அவர் ஒன்றும் இன்பமான இல்லற வாழ்க்கையை நடத்தினதில்லை. 10-15 வருஷங்களுக்கு முன்னாலேயே முதல் நான் அவரை சந்தித்த போதே அவருடைய மனைவி உயிருடன் இல்லை. எப்பொழுதாவது 3-4 வருஷத்துக்கு ஒரு முறை அவரை ஏதாவது கல்யாணத்தில் நான் சந்தித்தாலே அதிகம். ஒரே ஒரு முறைதான் அம்மனிதரின் உள்ளே இருக்கும் உண்மை மனிதனை சில நிமிடங்கள் நேருக்கு நேர் பார்த்து உணர முடிந்தது. அந்த சமயம் எனக்கு ரொம்பவும் தர்ம சங்கடமாக போயிற்று. இப்பொழுது நினைத்து பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. 6 வருஷத்துக்கு முன்னால் என் தூர பந்து ஒருவரின் கல்யாணத்திற்கு போயிருந்தேன். கல்யாணம் கோயம்புத்தூரில் நடந்தது. அங்கே போன பிறகுதான் மாப்பிள்ளைக்கு என்னவோ முறையில் பிச்சுமணி நெருங்கிய உறவினர் என்பது எனக்கு தெரிய வந்தது. காலையிலே என்னை பார்த்ததுமே பிச்சுமணி சந்தோஷத்தோடு என்னை வரவேற்று குசலம் விசாரித்தார். அதே சமயம் அவர் எனக்காக கிளியாட்டம் ஒரு பெண்ணை பார்த்து வைத்திருந்ததாகவும், ஆனால் நானோ எல்லாரையும் ஏமாற்றிவிட்டு அவருக்கும் வேறு யாருக்கும் சொல்லாமல் என் கல்யாணத்தை முடித்து கொண்டு விட்டேன் என்றும் குற்றஞ்சாட்டினார். 2 லட்சம் ரூபாய் பெருமான ஆஸ்தி வேற போச்சே என்று கூறி எனக்காக அங்கலாய்த்து கொண்டார். எனக்கு சிரிப்பு வந்ததே தவிர வேறு என்ன செய்வது என்று தெரியவில்லை. எதையோ சொல்லி தப்பித்து கொண்டேன். முகூர்த்தம், சாப்பாடு எல்லாம் முடிந்ததும் கல்யாண மண்டபத்தின் மாடியில் ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு அறையில் தூங்க போய்விட்டேன். ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திருந்த பொழுது மணி 3 விட்டிருந்தது. தூக்கம் கலைந்து விடவே கீழே என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்று இறங்கி வந்தேன். கல்யாணக்கூடம் வெறிச்சென்று இருந்தது. ஒரு பக்கம் விரித்திருந்த கசங்கி மடிப்பேறின ஜமக்காலத்தில் ஒரு மூலையில் இடுப்பில் ஒரு கயிறு மாத்திரமே அணிந்து மற்றபடி வெறும் மேனியுடன் இருந்த குழந்தை குப்புறப்படுத்து நீந்துவது போல
மாறுகை மாறுகாலை நீட்டி மடக்கின நிலையில் தூங்கிக் கொண்டிருந்தது. மண்டபத்தின் வாயிலில் துவாரபாலகர்களைப் போல் நிறுத்தி வைத்திருந்த வாழை மரங்களின் இலைகளை தின்ன ஒரு சிவந்த மாடு எட்டி முயற்சி செய்தது. முகூர்த்தத்துக்கு பெரிய மனிதர்கள் யாராவது வந்தால் உட்காருவதற்காக ஒரு பக்கத்தில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் யாரோ ஒருவர் முதுகை காட்டியபடி முழங்காலை மடக்கி குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். இன்னொரு மூலையில் பளிச்சென்று நீலமும் பச்சையும் சிவப்பும் மஞ்சளுமாக பட்டுச் சேலையும் தாவணியும் உடுத்தியிருந்த இளம் பெண்கள் 6-7 பேர் கூடி குசுகுசு என்று பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேச்சிலும் சிரிப்பிலும் கலந்து கொள்ளாமலும் அதே சமயம் அவர்களை விட்டு அகலாமலும் சுற்றி சுற்றி வட்டமிட்டு கொண்டிருந்தனர் சில வாலிபர்கள். எல்லோருமே கொஞ்சம் கர்நாடகமோ அல்லது நிஜமாகவே ஒருத்தருக்கொருத்தர் பரிச்சயமில்லையோ. ஒட்டு மொத்தத்தில் இருபால் இளைஞர் கூட்டத்தில் இருக்க வேண்டிய கலகலப்பை அங்கே காணவில்லை. சரி, நாம் தான் கொஞ்சம் கலகலப்பை ஏற்படுத்தலாமே என்ற எண்ணத்தில் பேசி சிரித்து கொண்டிருந்த பெண்கள் கூட்டத்துக்கு சென்று அவர்களுடன் உட்கார்ந்து கொண்டேன். அவர்கள் எல்லோரும் உடனே மௌனமாயினர். அந்த கூட்டத்தில் நளினி தான் எனக்கு தெரிந்தவள். என் சித்தப்பாவின் கடைசி மகள். அவள் கையில் புது மாதிரியாக மருதனையோ அல்லது வேறேதோ புத்தம்புது வண்ணக் கலவை சாயமோ பூசிக்கொண்டிருந்தாள். நளினி, உன் கையை காட்டு பார்ப்போம் என்றேன். அவள் கையை நீட்டினாள். நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மூக்கு கண்ணாடி அணிந்த இன்னொரு பெண், ஏம்மாம்மா, உங்களுக்கு ரேகை பார்க்க தெரியுமா என்று கேட்டாள். ஓ, தெரியுமே என்று சொன்னபடி நளினியின் கைரேகைகளை பார்க்க ஆரம்பித்தேன். உண்மையில் எனக்கு ரேகை சாஸ்திரத்தில் நம்பிக்கையே கிடையாது. 14-15 வயசில் சில புத்தகங்களை படித்திருந்தேன் என்பதென்னவோ வாஸ்தவந்தான். ஆனால் இப்பொழுது 20 வருஷத்துக்கு மேலாயிற்றே. இருந்தாலும் ஒரு யுவதி கேட்கும் பொழுது எனக்கு தெரியாது, ரேகையாவது சாஸ்திரமாவது எல்லாம் வெறும் ஹம்பக் என்று சொல்ல மனம் வரவில்லை. இதையெல்லாம் யோசிப்பதற்கு முன்னாலேயே வாய் முந்திக்கொண்டு ஓ தெரியுமே என்று சொல்லிவிட்டது. மூக்கு கண்ணாடிக்காரி என்னை விடாமல், அப்போ என் கையை பாருங்களேன் என்று சொன்னபடி தன் இடக்கையை நீட்டினாள். நான் சிரித்து கொண்டே அவள் கையை பற்றி ரேகை பார்க்க ஆரம்பித்தேன். கை ரேகைகளை கவனித்து பார்ப்பவன் போலவும் பிறகு உச்சி மேட்டை பார்த்து கணக்கு போடுவது போலவும் கொஞ்ச நேரம் பாசாங்கு செய்துவிட்டு, நீ கொஞ்சம் சோம்பேறி, கெட்டிக்காரிதான். ஆனால் உடம்பை வளைச்சு வேலை செய்ய உன்னால் ஆகாது. மூளை இருக்கு, நல்லா படிப்பு வரும் என்று கூறி அவள் முகத்தையும் மற்றவர்கள் முகத்தையும் பார்த்தேன். கூட இருந்த தோழிகளில் ஒருத்தி கொல் என்று சிரித்து விட்டாள். ரொம்ப ரைட் மாமா நீங்கள் சொல்கிறது. வீட்டில் ஒரு துரும்பை கூட அசைக்க மாட்டா, காலேஜில் எல்லாத்துலேயும் முதல்ல வருவா என்று சொல்லி என்னை உற்சாகமூட்டினாள். உடனே அந்த பெண்கள் கூட்டத்தில் என் மதிப்பு உயர்ந்து விட்டது. நாணி கோணிக்கொண்டிருந்த பெண்களும் தங்கள் கைகளை நீட்டி என்னை ரேகை பார்க்க சொல்லவே எனக்கும் குஷி பிறந்து விட்டது. நானும் ஒவ்வொருத்தியின் கையாக பார்த்து தமாஷாகவும் சமயோஜிதமாகவும் எனக்கு தோன்றியபடியெல்லாம் சொல்லி கொண்டிருந்த பொழுது, அடே, உனக்கு ரேகை பார்க்கவும் தெரியுமா என்று ஒரு குரல் கேட்டது. நான் திடுக்கிட்டு நிமிர்ந்தேன். பிச்சுமணி நின்று கொண்டிருந்தார். எனக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. கூச்சமாக கூட இருந்தது. அத்தனை பெண்களின் நடுவே நான் உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய கையை தொட்டு சிரித்து பேசி கொண்டிருந்ததை பிச்சுமணி பார்த்து விட்டாரே என்று வெட்கமாயிற்று. அவசரமாக எழுந்திருந்து, ஹிஹி, அதெல்லாம் ஒன்றுமில்லை, எனக்கு தெரியாது என்று சொன்னபடி வெளியேற எத்தனித்தேன். அவர் என் பின்னாலேயே வந்தார். நோ, அதெல்லாம் பரவாயில்லை. டேய் நானு, இங்கே வாடா, நீ கொஞ்சம் நானு உன் கையை பாரேன் என்று நானுவுக்கும் எனக்கும் உத்தரவிட்டார். நானு யார் என்று கேட்டேன். நானு உனக்கு தெரியாதா? என்னுடைய பிள்ளை, ஒரே பிள்ளை, பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ், ஐவேஜுக்கு வாரிசு. ஆனால் நான் தான் ராஜா இல்லை, ஐவேஜும் இல்லை என்று எனக்கு சொல்லிவிட்டு, டே நானு, இங்கே வாடா, வெட்கப்படாதே என்று தம் புத்திரனுக்கு தைரியமூட்டினார். மறுபடியும் என்னை பார்த்து, அவன் கையை கொஞ்சம் பார்த்து பலன் சொல்லேன் என்றார். எனக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. உண்மையை ஒப்புக்கொள்வதுதான் உத்தமம் என்று எனக்கு பட்டது. இதை பாருங்கோ, எனக்கு ரேகை சாஸ்திரமும் தெரியாது, ரேகை ஜோசியம் ஆருடம் இதிலெல்லாம் நம்பிக்கையும் கிடையாது. என்னவோ கொஞ்ச நேரத்தை குஷியாக கழிக்கலாம் என்று ரேகை பார்க்கிறதாக சொன்னேனே தவிர எனக்கு ரேகை பார்க்கவே தெரியாது என்று சொல்லி அத்துடன் நிறுத்தாமல் விஷமமாக சிரிப்பதாக பாவனை செய்து, ரேகை பார்க்குறதா சொன்னாத்தானே இந்த பெண்கள் கையை தொட என்னை விடுவாங்க என்றேன். எதையாவது சொல்லி தப்பித்து கொண்டாக வேணுமே. அவர் என்னை விடுவதாக இல்லை. நோ, அதெல்லாம் பரவாயில்லை, நான் தான் பார்த்தேனே, நீ ரொம்ப நன்னா ரேகை பார்க்கறத. குட்டிகளா, நீங்களே சொல்லுங்கோ, இவர் நன்னா ரேகை பார்த்தாரோ இல்லையோ என்றார்.
என்னிடமும் அந்த குட்டிகளிடமும். அந்த பைத்தியங்கள் என்னை பழிவாங்க வேண்டும் என்றோ அல்லது உண்மை என்று அவர்கள் நம்பினதாலோ ஒரே குரலாக, அவர் நன்னா பார்க்கிறார் மாமா, ரகசியத்தை எல்லாம் கூட கண்டுபிடிச்சிடுறார் என்று கூவின. எனக்கு எரிச்சலாக வந்தது. அவ்வளவு அழகாகவும் லட்சணமாகவும் படித்தும் இருக்கிற அந்த பெண்கள் இவ்வளவு முட்டாளாகவும் இருப்பார்கள் என்று நான் துளிகூட எதிர்பார்க்கவில்லை. அவர்களை கோபத்தோடு முறைத்து பார்த்தேன். அப்பொழுது பிச்சுமணி, பார்த்தாயா இதுகள் சொல்றதை, ரொம்ப பிகு பண்ணிக்கிறிய என்கிட்ட கூட என்று செல்லமாக கடிந்து கொண்டார். நானும் விடாப்படியாக இருந்தேன். இல்லை, நிஜமாகவே எனக்கு ரேகை பார்க்கவே தெரியாது என்றேன். அந்த பெண்களோ கலகலவென்று சிரித்து கொண்டு பிச்சுமணியை நோக்கி, அவர் பொய் சொல்கிறார் மாமா, நீங்கள் நம்பாதீங்க, நிஜமாக தான் சொல்கிறோம், ரொம்ப நன்னா ரேகை பார்க்கிறார் என்றார்கள். இதற்குள் நானுவும் வெந்துவிட்டான். சுற்றி சுற்றி மோப்பம் பிடித்து கொண்டிருந்த இளவட்டங்களில் அவனும் ஒருவன். டே நானு, சாருக்கு நமஸ்காரம் பண்ணுடா என்று பிச்சுமணி உத்தரவிட்டதும் உடனே தரையில் விழுந்து ஒரு நமஸ்காரம் செய்தான். எனக்கு எரிச்சல் தாங்கவில்லை. யாரும் விழுந்து நமஸ்கரிப்பது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத விஷயம். ரேகை, ஜோசியம், ஆருடம் முதலான வருங்காலத்தை முன்னதாக கண்டுபிடித்து சொல்வதாக கூறும் சாஸ்திரங்கள் எல்லாம் வெறும் புரட்டு என்பது என் திடமான அபிப்பிராயம். சும்மா விளையாட்டுக்கு என ஆரம்பித்தது இந்த மாதிரி வினையாக போய் கொண்டிருக்கிறதே என்ற ஆத்திரம் வேற. முட்டாள் பெண்களையும் ரேகை சாஸ்திரத்தையும் தந்தை சொல் தட்டாத தனையர்களையும் பிச்சுமணியையும் மனதார சபித்து கொண்டே அவரை ஒதுக்குப்புறமாக சற்று தள்ளியிருந்த பெரிய தூணருகில் அழைத்துச் சென்றேன். தூணை அடைந்ததும் குரலை தாழ்த்தி கொண்டு, நிஜமாகவே சொல்கிறேன், எனக்கு ரேகை பார்க்கவும் தெரியாது, அதில் நம்பிக்கையும் கிடையாது. சும்மா பொழுதுபோக தமாஷாக ரேகை பார்க்கிற மாதிரி நடிச்சேனே தவிர வேறொன்றும் இல்லை, அவ்வளவுதான் என்றேன். நான் பேசி முடிப்பதற்குள் அதை காதில் வாங்காமலே பிச்சுமணி, அதெல்லாம் பரவாயில்லைண்ணா, நீ பார்க்குற அளவு மற்றவா பார்த்தாலே போகிறோம், அதுவே எதேஷ்டம், நீ நம்ப வேண்டாம், உன்னை யார் நம்ப சொல்கிறா, நான் நம்புகிறேன், அவ்வளவுதானே வேண்டியது என்றார். மேலும் தொடர்ந்து, எனக்காக அவன் கையை பாரேன் ப்ளீஸ் என்றார். என்னை விட இவ்வளவு பெரியவர் இவ்வளவு தூரம் வற்புறுத்தும் பொழுது இன்னும் மறுத்தால் நன்றாயிராது என்றுதான் எனக்கு பட்டது. வேறு என்ன செய்வதென்றும் எனக்கு தெரியவில்லை. சரி என நான் ஒத்துக்கொள்ள அவரும் நானுவுமாக மீண்டும் கூடத்தின் மத்தியில் வந்தோம். நானு, சார்கிட்ட கையா காமி என்று பிச்சுமணி தன் குமாரனுக்கு உத்தரவிட்டார். நான் எரிச்சலோடு நானுவை பார்த்தேன். பலியாடு போல தலைகுனிந்து மௌனமாக தன் கையை நீட்டினான். அவன் சோளக்கொள்ளை பொம்மை போல இருந்தான் என்று சொல்ல வந்தேன். யோசித்து பார்த்தால் அது பொருத்தமில்லை என்று படுகிறது. அதற்கு உருண்டை முகமும் புசு புசுவென்று வைக்கோல் திணித்த உடம்புமாக அல்லவா இருக்கும். நானும் அப்படி இல்லவே இல்லை. கச்சல் வாழைக்காய் போல. இன்னும் சொல்லப்போனால் பழைய பாத்திரக்கடையில் நெடுநாளாக மூலையில் கேட்பாரற்று அழுக்கேறி நசுங்கி கிடக்கும் பித்தளை பாத்திரம் போல இருந்தான். ஆனால் குண்டாக இல்லை, அவ்வளவுதான். சட்டை போட்டு மார்புக்குட்டை மறைத்திருந்தாலும் கண்ணுக்கு தெரிந்த முழங்கை, முன்கை, மணிக்கட்டு, கழுத்து, முகம் இத்தியாதிகளை பார்த்தாலே ஆள் ஒன்றும் பயில்வான் இல்லை என்பது தெள்ளத் தெரிந்தது. முகத்தில் கண்களும் கருத்து போயிருந்த உதடுகளும் தான் பெருசாய் இருந்தன. கன்னம் குழி விழுந்திருந்தது. கைவிரல்கள் சப்பானி கயிற்றை போல் இருந்தன. அவன் கையை வாங்கியபடியே கடைசி முறையாக பிச்சுமணியை பார்த்து, நிஜமாகவே எனக்கு தெரியாது என்றேன். அவர் மாத்திரம் அன்று ஆசையினால் குருடாக்கப்படாமல் இருந்திருந்தால் என் முகபாவத்திலிருந்தே நான் படும் பாட்டையும் சும்மா ஒப்புக்குச் சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன் என்பதையும் தெரிந்து கொண்டிருப்பார். பரவாயில்லை, தெரிஞ்சதை சொல்லு, அது போதும் என்றார் அவர். வேறு வழி இல்லாமல் நான் நானுவின் கையை பார்க்க ஆரம்பித்தேன். நுனியில் மஞ்சள் கரையேறி இருந்த ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் தரிக்கப்படாமல் அழுக்கை சுமந்து கொண்டிருந்த நகங்களையும் தவிர வேறொன்னையும் காண கிடைக்கவில்லை. தேக சௌகரியம் அவ்வளவாக இருக்காது. செஸ்ட் வீக், ஆனால் உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்லை என்று ஆரம்பித்து எனக்கு தோன்றியதையெல்லாம் சொல்லுகிறேன். பெரியதாயிருந்தாலும் உயிர்களையே இல்லாமல் பாதி மூடினபடி வெள்ளாட்டு தலையின் கண்ணை போல் இருந்த அவன் கண்களும் நான் சொல்வதை கேட்டு உயிர் பெறத் தொடங்கின. பிச்சுமணி நின்றபடியே தலையை ஆட்டி ஆட்டி நான் சொல்வதையெல்லாம் ஆமோதித்து என்னை ஊக்குவித்து கொண்டிருந்தார். சுற்றி வளைத்து ஜோடனை செய்து என்னென்னவோ சொன்னேன். அவனது உடல்நிலை, புத்தி கூர்மை, அழகு கலைகளில் அவனுக்கிருந்த அபிமானம்,
கலைத்திறன், அவன் பிறருடன் பழகும் சுபாவம், 52ஆம் வயசில் அவனுக்காக காத்திருக்கும் மலைபோல் வந்து பனிபோல் விலகப் போகும் ஆயுள் கண்டம், புத்திர பாக்கியம் என்றெல்லாம் சொன்னேன். கடைசியில் வேறொன்றும் சொல்வதற்கில்லை என்றான பொழுது, இவ்வளவு போதுமே, இதுக்கு மேல ஒன்றும் தெரியலையே என்றேன். பிச்சுமணி தொண்டையை கனைத்து கொண்டார். நான் தலை நிமிர்ந்து பார்த்தேன். அவர் திருப்தி அடையவில்லை என்பது அவர் முகத்தில் இருந்தே தெரிந்தது. நான் கேட்குறேனேன்னு கோவிச்சுக்காத, உத்தியோக பாக்கியம் எப்படி என்றார் கொஞ்சம் கம்மின குரலில். ஏன் நல்லாத்தான் இருக்கு என்றேன் நான் பட்டும் படாமலும். உத்தியோக ரேகை தீர்க்கமாக இருக்கா பார்த்து சொல்லேன். பிஏ பாஸ் பண்ணிட்டு 4 வருஷமாக உட்காந்துட்டுருக்கான். ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டேன். கேட்காத இடமில்லை, பார்க்காத ஆள் இல்லை. காலை பிடிச்சு கெஞ்சாத குறைதான். எவனும் இப்போவா அப்போவான்னு சொல்லி கடைசியில் கையை விரிச்சிடுறானே தவிர உருப்படியாக ஒரு பியூன் வேலை கூட போட்டு தர மாட்டேங்கிறான். இவனுக்கோ சமத்து போராது. டவாலி போடுற ஜாதியில் பிறந்துட்டு எனக்கு இந்த வேலை வேண்டாம், நான் அங்கே போய் அவனை பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமோ? வீட்டில் உட்கார்ந்துருந்தா எவன் கூப்பிட்டு இந்தா வேலைன்னு கொடுப்பான்? நாம் நம்மாலே ஆனது அத்தனையும் செய்ய வேண்டாமோ? அது இவனுக்கு தெரியல. அதான் கேட்குறேன் என்று சொல்லிவிட்டு தோள் துண்டால் கழுத்துப் பிடியை துடைத்து விட்டு கொண்டார். ரேகை பார்க்கிறது ஜாதகம் பார்க்குற மாதிரி இல்லை. உத்தியோகத்துக்குன்னு தனியாக வேற ரேகை கிடையாது. இருக்கிற ரேகைகளை கொண்டு நாமே ஊகிச்சு தெரிஞ்சு கொள்ளணும் என்று ஆரம்பித்தவன், என்ன பேசுகிறோம் என்பதை உணர்ந்தவுடன் நிறுத்தி கொண்டு மௌனமாக அவனுடைய வற்றி போன கையில் ரேகைகளில் ஏதோ பொக்கிஷம் ஒளிந்திருக்கிற மாதிரி தேட ஆரம்பித்தேன். என்ன தேடுகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே நாய் வேஷம் போட்ட பிறகு குறைக்க வெட்கப்பட்டு என்ன செய்வது? சும்மா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி தேடிவிட்டு பிறகு, இப்போ வயசு சரியா என்ன ஆகிறது என்று கேட்டேன். அது என்னவோ மிக முக்கியமான விஷயம் போல. 24 முடிஞ்சு 25 நடக்கிறது. இன்னும் 3.5 மாசத்துல 25 முடிஞ்சிடும் என்றான் நானு. இந்த ரேகை பார்க்கும் நாடகம் ஆரம்பித்ததிலிருந்து அவன் இப்பொழுதுதான் முதன்முறையாக வாயை திறந்து பேசினான். அவன் குரலை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. அசாதாரணமான கட்டை குரலில் அவன் பேசினான். அவன் வாயை திறந்ததும் குப்பென்று வீசிய நாற்றத்தை விட அவனுடைய கட்டை குரலில் இருந்த பெரும் ஆர்வமும் பெருந்தாகமும் என்னை சங்கடத்தில் அழுத்தி துக்கங்கொள்ள செய்தன. மேலும் ஒரு நிமிஷத்தை ஏதோ கணக்கு போடுவது போல கழித்து கடைசியாக, இன்னும் 6-7 மாதம் ஆகும் வேலை கிடைக்க. 26ஆம் வயசில் முன்பகுதியிலோ அல்லது நடுவிலேயோ தான் வேலையாகும். அதற்கப்புறம் ஒரு கஷ்டமும் இருக்காது என்று சொல்லிவிட்டு என்னை காத்துக்கொள்ள, அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்றேன். அதற்கும் மேற்கொண்டு அவர்களை ஏமாற்ற எனக்கு விருப்பமில்லை. காப்பி ரெடி ஆகிடுத்தான்னு பார்த்துட்டு வரேன் என்று சொன்னபடி அவ்விடம் விட்டு கிளம்ப ஆயத்தம் செய்தேன். பிச்சுமணி விடவில்லை. நோ, நானும் பார்த்துட்டு வர சொல்கிறேன் என்று என்னிடம் சொல்லிவிட்டு, டே நானும் காப்பி ஆயிடுத்தான்னு பார்த்துட்டு ஸ்ட்ராங்காக 2 கப் இங்கே அனுப்பி வை என்றார் நானுவிடம். அவனும் சரி என்று தலையாட்டிவிட்டு சென்றான். ரேகை பார்ப்பது என்பது வெறும் விளையாட்டாக இல்லாமல் சீரியஸாக போய்விடவே இங்கிருந்த குட்டிகளும் ஒருத்தராக நழுவி விட்டிருந்தனர். குப்புறப்படுத்து தூங்கி கொண்டிருந்த குழந்தையை விட்டால் அந்த பரந்த கல்யாண மண்டபத்தில் நானும் பிச்சுமணியும் தான். அவர் சுற்றும் முற்றும் ஒரு முறை பார்த்துவிட்டு என் 2 கைகளையும் பிடித்து கொண்டார். உனக்கு எப்படி உபச்சாரம் சொல்கிறதுன்னே தெரியல. நானுவுக்கு சமத்து போராது. என்னை மாதிரி இடித்து பூந்து வேலையை முடிச்சுக்கிற சாமர்த்தியம் கிடையாது. எனக்கோ ஹார்ட் வீக் ஆகிட்டு இருக்குது. நாளைக்கே டப்புன்னு நின்னாலும் நின்றுடும், இல்லை 10 வருஷம் ஓடினாலும் ஓடும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னுட்டான் டாக்டர். இவனை பற்றி தான் எனக்கு எப்பவும் கவலை. நான் இருக்கிறப்பவே ஒரு நல்ல வேலையாக பார்த்து அமர்த்தலைன்னா நான் போனப்புறம் இவனுக்கு வேலையே கிடைக்காது. இந்த வருஷத்துக்குள்ளே நிச்சயம் நல்ல வசதி வேலை கிடைக்கும்னு நீ சொன்னது என் வயிற்றில் பாலை வாத்த மாதிரி இருக்குது. நீ தீர்காயுசா சுக சௌக்கியத்தோடு நன்னா வாழணும் என்று தொண்டை தழுதழுக்க சொன்னார். எனக்கு அங்கிருக்க பிடிக்கவில்லை. ஒரு நிமிஷம், இதோ வந்துட்டேன் என்று சொன்னபடி அவசரமாக எழுந்து ஏதோ இவ்வளவு நேரம் மறந்திருந்தது திடீரென ஞாபகம் வந்தார் போல் பாவனை செய்து அவ்விடம் விட்டு வேகமாக போய்விட்டேன். அதன் பிறகு அங்கே இருந்த சில மணி நேரங்களை அவர் கண்ணில் படாமல் ஒதுங்கி பதுங்கி கழித்து விட்டேன். இப்பொழுது அவர் கண்காணாத இடத்தில் அனாதை போல் ஒரு ஹோட்டல் அறைக்குள் செத்து கிடந்தார் என்று கேள்விப்பட்ட பொழுது எனக்கு உண்மையிலேயே பரிதாபமாக இருந்தது. அவர் எதுக்கு பிள்ளை தேடி போனார்? எனக்கு தெரிஞ்சவரே அவருக்கு நானும் ஒருத்தந்தானே. அவருக்கு பெண் இருக்கா என்ன என்று நான் அம்மாவை கேட்டேன். அவனுக்கு ஏது பெண்? நானும் ஒருத்தந்தான். இருக்கிற பிள்ளைக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டானோ?
ஆனால் என்னைக்கு தான் அவன் தன் குடும்பத்துக்குன்னு ஒரு துரும்பு எடுத்து அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வச்சிருக்கான்? பின்ன யாருக்காக பிள்ளை தேடி அலைஞ்சார் இவர்? ஓ, அந்த கதை உனக்கு தெரியாதா? சொல்கிறேன் கேளு என்று ஆரம்பித்தாள் அம்மா. பிச்சுமணி ஒரு பெரிய ஆஃபீஸரிடம், அவர் என்ன ஆஃபீஸர் என்று அம்மாவுக்கு தெரியவில்லை, நானுவுக்காக வேலை கேட்டு போனாராம். வேலை வாங்கி கொடுத்தால் தன் பெண்ணை நானுவுக்கு கல்யாணம் செய்து வைக்க ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஆஃபீஸர் சொன்னாராம். பிச்சுமணியும் ஒப்புக்கொண்டு விட்டார். வேலை கிடைத்த பிறகு நானுவிடம் விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவன் மறுத்து விட்டானாம். என்னென்னவோ சொல்லியிருக்கிறான். பெண் அழகா இல்லை, கண் ஒன்றை, குரல் நன்றாக இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி மாட்டவே மாட்டேன் என்று விட்டான். பிச்சுமணி அவனை சரி செய்து பார்த்தார். அவன் ஒப்புக்கொள்ளவே இல்லை. மாறுகண்ணுனா அதிர்ஷ்டம். உனக்காக தேவலோகத்திலிருந்து ரதி கிடைப்பாளா? நீ என்ன மன்மதன் நினைப்போ? நீ சொல்கிற மாதிரி பார்த்தால் உலகத்தில் பாதி பெண்கள் கன்னியாஸ்திரியாக இருந்து விட வேண்டியதுதான் என்றெல்லாம் சொன்னாராம். அவன் கேட்கவில்லை. கடைசியாக தன் வாக்கை காப்பாற்றுவதற்காகவாவது ஒத்துக்கொள்ள சொன்னாராம். அதற்கு நானும், இது என்ன சினிமா நினச்சிட்டியா அப்படியெல்லாம் செய்ய? எப்படியாவது சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னா நீயே அந்த பெண்ணை கல்யாணம் செய்துக்கோ என்று சொல்லிவிட்டானாம். பிச்சுமணி அந்த ஆஃபீஸரிடம் போய் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, உங்கள் பொண்ணுக்கு நல்ல பிள்ளையாக தேடி கல்யாணம் செய்து வைக்காம நான் என் வீட்டு வாசற்படி ஏறமாட்டேன் என்று சபதம் செய்து கொடுத்தாராம். அந்த விளைவாகத்தான் சென்ற 5 வருஷங்களாக அவர் அந்த பொண்ணுக்காக வரன் தேடி ஊர் ஊராக அலைந்து கொண்டிருக்கிறார். அவனை 3ஆம் வருஷம் ராமு கல்யாணத்தில் பார்த்தப்போ இதெல்லாம் சொன்னான். அவனுக்கு ஆதி நாளிலிருந்து ஊர் ஊராக சுற்றி பழக்கம். ரிட்டையர் ஆனப்புறம் அலையிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாக்கு, அவ்வளவுதான். வேலை கொடுத்தா போதும்னு இவனே ஏதாவது சொல்லிக்கிட்டு பின்னாலே அவஸ்தைப்பட்டிருப்பான். ஏன்னா அவன் சொல்கிறத நம்பிட முடியாது. ஒன்றுன்னா 100 என்று முடித்தாள் அம்மா. பிச்சுமணியை யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நான் நம்பத் தயார். என்னுடைய ரேகை ஜோசியம் பலித்து விட்டது பற்றி எனக்கு சந்தோஷந்தான். நானுவுக்கு எப்பொழுது கல்யாணமாகும் என்று என்னை அவர் அன்று கேட்காமல் இருந்தது பற்றி எனக்கு அதைவிட சந்தோஷம். முற்றும்.